ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ். நாம் இன்னைக்கு டிடி ட்ராமாவில் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது படிச்சிருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக எல்லாரும் ஹங்கங் மேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு மேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பேஷண்ட்ஸு வந்த பேஷண்ட்டே உள்ளே விடாமல் எல்லாரையும் வெளியவே வச்சுருக்காங்க. ஏன் எல்லாரும் வெளியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இவங்க வர்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரசிடென்ட் இருக்காரு, அவரோட செக்ரட்டரி இருக்காரு, அவரை ஆல்ரெடி பார்க்குறாரு. என்ன இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. என்ன அடுத்த தலைவலியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. லியேசன் போய் அவர்கிட்ட பேசுறாரு. ஆனால் அவர் உள்ளே விட மாட்டாரு. இல்லை, நாங்கள் இதுக்கு மேலே பேஷண்ட்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணுறதா இல்லை, யாரையும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பேஷண்ட்ஸ்க்கு டைம் ரொம்ப முக்கியம், எதுக்கு இப்படி ஹாஸ்பிட்டலில் மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லியேசன் கேட்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றாரு, ஹாஸ்பிட்டலில் அந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி ரூம்ஸும் ஃபுல் ஆகிடுச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அவர் கேட்குறாரு, டேரக்டர் உள்ள தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான், வந்து இப்போ டேரக்டர் கிட்ட சொல்லிடுறான், அந்த மாதிரி லியேசன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்குறாரு, என்ன தனியாக வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவன் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கான், பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நல்லா கவனமாக கேளு, அந்த பெட்டில் இருக்கிற பேஷண்ட் ஆகுதுன்னு ஹெல்த் மினிஸ்டர் அவர் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே டக்குன்னு திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் பிளாக் பண்ணுற, மற்ற யாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த பேரிகேட்லாம் எடுத்துகிட்டு இவங்கள வந்தவங்கள மட்டும் உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டுட்டு திரும்பவும் அந்த பேரிகேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்ற பேஷண்ட்ஸ் யாருமே உள்ளே விடலை, வந்து இவங்கள மட்டும் உள்ளே விடுறாங்க. என்ன பார்க்குறாங்க, என்ன நம்மளை மட்டும் விட்டுட்டு திரும்பவும் பேரிகேட் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் எமர்ஜென்சி ரூம் போகிறாங்க. அங்கே பிரசிடென்ட்டும் நின்றுட்டு இருக்காரு. லியேசன் பார்த்து கேட்குறான், என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏன் பேஷண்ட்ஸை உள்ளே விட மாட்டீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் கம்மியாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, அப்புறம் நான் எப்படி பேஷண்ட்டை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் அந்த பெட்டில் இருக்கிற பேஷண்ட் மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறேன், நீ மற்றவங்கள கூப்பிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே லியேசன் சொல்கிறா, ஹங்கங் மேரி ஹாஸ்பிட்டல் இடிஞ்சு விழுந்துருச்சு, இதே மாதிரி மற்ற பில்டிங்ஸும் இருக்குமா, மற்ற ஹாஸ்பிட்டலும் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்படின்னா நீங்கள் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் போங்க, நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் ஏன் இதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் இவங்க கங்ஜுரன் வராங்க. அவங்க குழந்தை இன்னும் கிடைக்கல, இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும், பேஷண்ட்ஸை ரிசீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எர்த்குவேக் வந்து 6.5 மேக்னிடியூடில் வந்திருக்கு, நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அதனால நம்ம ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அந்த பெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது ஹெல்த் மினிஸ்டர் மட்டும் ஐசியூக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், மீதி எல்லாரையும் உள்ளே விடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ கங்ஜுரனும் பிரசிடெண்ட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கங்ஜுரன் சொல்கிறாங்க, இது வந்து 6.5 மேக்னிடியூடில் வந்திருக்கு, இது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய பேரழிவு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பிரசிடெண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கு கங்ஜுரன் சொல்கிறாங்க, நாம் ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டை ரிஜெக்ட் பண்ணதுனால நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு, இதுக்கு மேலும் நம்ம இந்த மாதிரி டைமில் வர பேஷண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா மீடியா நம்மளை போட்டு கீழே கிழிச்சிடுவாங்க, நம்ம பேர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே பேஷண்ட்ஸை வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரெஸ்கியூ டீமு இன்னும் பேஷண்ட்ஸை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருவாங்க, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் ரூம்ஸை காலி வெக்கேட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் ஹேண்ட்விச் டாக்டர் வராரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், பேஷண்ட்ஸ்க்காக இருக்கிறவங்க வெளில அனுப்பிட்டீங்கன்னா அவங்களோட சேஃப்டி என்ன ஆகுறது அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கம்ஜூரன் சொல்கிறாங்க, நம்ம எல்லாரையும் அனுப்ப போகிறது இல்லை, யாருக்கு டிஸ்சார்ஜுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள தான் அனுப்ப போகிறோம், அப்படி பத்தலைன்னா நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸை வெளியே அனுப்பலாம், உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நம்ம வெளில அனுப்ப வேண்டிய வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், போது நிறுத்துங்க, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அவர் பக்கத்தில் இருந்துட்டு இவர் சொல்கிற, போது நிறுத்துங்க, நாம் இது வந்து ரியாலிட்டியில் என்ன எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே ஹேண்ட்விஜன் சொல்கிறாரு, சிடி எம்ஆர்ஐ எதுவுமே ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஸ்டாஃபோ 10% கம்மியாக இருக்காங்க, இந்த மாதிரி டைமில் நம்மளால் எப்படி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நம்மக்கிட்ட பிளட்டும் ஸ்டாக், இதனால் எப்படி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ தான் நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவருக்கு ஹேண்ட்விஜன் டாக்டர் சொல்கிறாரு. அது வந்து பேஷண்ட் இன்னும் டேஞ்சரில் தான் போடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே அவங்க எழுந்து சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் மூடினாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு கங்ஜூரன் சொல்கிறாங்க. அதுக்கு ஹேண்ட்விஜன் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன, ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சி ரூம்லேருந்து ஹாஸ்பிட்டல் நல்ல பெருசாச்சா, கேன்சர் சென்டர் ஸ்பைன் சென்டர்லேருந்துலாம் ஹாஸ்பிட்டல் எதுவுமே வரலையா, அதுலேருந்து கேட்குறாரு. நம்ம இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா அதுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பேஷண்ட் நம்ம சும்மா விட மாட்டாங்க, நம்ம மேலே கேஸ் போடுவாங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அது ஹாஸ்பிட்டலுக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு ஹேண்ட்விஜன் டாக்டர் சொல்கிறாரு. அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு பிரசிடென்ட் சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹேண்ட்விஜன் சொல்கிறார். உடனே இவங்க சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு, பிரசிடென்ட் எழுந்து சொல்கிறாரு,
இருங்க. இத வந்து நம்ம ஜாக்கிரதையா தான் பண்ணணும். மீடியா நம்ம பேர எந்த விதத்திலும் தப்பா யூஸ் பண்ணாத அளவுக்கு நாம இத பார்த்து நல்லபடியா யூஸ் செய்யணும் அப்டின்ட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் சொன்ன மாரியே இந்த கிட்னி பேஷண்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஐசியூல வச்சிருக்காங்க தனியா. லியாசங் போய் அவர பார்க்குறாரு. அவரோட இப்ப ரிப்போர்ட்லாம் அந்த மானிட்டர்ல வரும் இல்லையா? அந்த மானிட்டர்ல என்ன இருக்கு? வைட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கு? பிபிலாம் எப்படி இருக்கு? அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த பேஷண்ட் கிட்ட சொல்றாரு. "நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கண்டிப்பா உயிர் வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அங்கருந்து வெளிய வராரு. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் குடுக்குறாங்க. பேப்பர் குடுத்து எல்லாரையும் சைன் பண்ண சொல்றாங்க. அங்கங்க மேரியிலேருந்து மேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பேப்பர் குடுத்து சைன் பண்ண சொல்றாங்க. அதாவது நீங்க அங்கருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பொறுப்பில்ல அப்படின்ற மாரி எல்லாருக்கும் ஒரு பேப்பர் குடுத்து, எல்லார்கிட்டயும் சைன் பண்ண சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் இவரும் வராரு. லீசங் வந்து அங்கருந்து வராரு. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. அவங்க அம்மா வீல் சேர்ல இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. அத எடுத்து பார்க்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மாரி உங்களுக்கு எதுவும் நாங்க எதுவும் பொறுப்பில்ல அப்படின்ற மாரி அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. அப்பன்னு பார்த்து அவர் வராரு. இவரு பிரசிடென்ட் வராரு. ஹாஸ்பிட்டல் பிரசிடென்ட் வராரு. வந்து சொல்றாரு, லியேசன் நீங்க அந்த பேப்பர்ல சைன் பண்ண வேணாம்" அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க நீங்க வந்திருக்கிற யாரும் இங்க இந்த பேப்பர்ல சைன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஏன்னா, நீங்க யாரும் மேரி ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் கிடையாது. உங்கள யாரும் மேரி ஹாஸ்பிட்டல்ல அக்செப்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா, இந்த டாக்டர் வந்து மேரி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிடையாது. அதனால அவரு உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாரி அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காரா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பில்ல. அதனால உங்கள யாரையும் நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. ஆச்சுன்னா நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கோமா பேஷண்ட்ஸ்க்குலாம் தேவையில்லாம பெட் குடுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அது ரொம்ப கஷ்டம். பெட் வீணா போகும் அப்படின்ட்டு அவர் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா? லியேஸ் அவங்க அம்மா இருக்காங்களா, அதனால அவர் என்கிட்ட அந்த மாரி சொல்றாரு. அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்கியூபேட்டர் கிடையாது. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு டெலிவரி பண்ணதும் டாக்டர் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் இல்ல. மகப்பேறு டாக்டரும் கிடையாது. அதனால அதுக்கும் நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா நாங்க என்ன பண்றது? அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. லியாசன் சொல்றாரு, "ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க பேஷண்ட்ட" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க அங்கருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கும். அதனால நீங்க வேற ஹாஸ்பிட்டல் போங்க" அப்படின்ட்டு இவரு திரும்பவும் வேற ஹாஸ்பிட்டல் சொல்றாரு. இப்ப எல்லாரும் பார்க்குறாங்க. இவரு அந்த ட்வின்ஸோட அப்பா வந்து கேட்கிறாரு, "தயவு செஞ்சு எங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நாங்க ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு அங்கருந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைங்க, எங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள சேவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லுங்க. சொன்னா, அந்த நம்ம பிரசிடென்ட் ஏத்துக்கவே மாட்றாரு. அந்த அப்பா கால்ல விழாத குறையா கேட்கிறாரு. ஆனா பிரசிடென்ட் ஏத்துக்கல. எல்லாரையும் இங்கேருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கருந்து கிளப்ப சொல்றாங்க. இது எல்லாத்தையும் லியேஸ் அங்க நின்னு பார்த்துட்டுருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? நம்பி வந்துட்டாங்களே, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காரு. இவங்க எல்லாரையும் அங்கருந்து அனுப்புறாங்க. பெட்டெல்லாம் திருப்புறாங்க. என்ன பண்றாரு? வேற வழி இல்லாம போயிட்டு கால்ல விழுந்துட்டாரு. அதாவது எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன திடீர்னு போய் முட்டி போட்டாரு அப்படின்ற மாரி எல்லாரும் பார்த்துட்டுருக்காங்க. ஹேண்ட் வாஷிங் டாக்டர் அ பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பேஷண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்பதான் இவரு வந்து நின்னு கேட்குறாரு. "என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. பிரசிடென்ட் வந்து கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "எல்லாரும் என்ன நம்பி வந்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அந்த ட்வின்ஸோட அம்மாவோட கண்டிஷன் வந்து ஏற்கனவே சரியில்ல. அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்களும் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் நான் கொண்டு வந்த பேஷண்ட்ஸ பார்த்துக்கிறதுக்காவது எனக்கு அலோவ் பண்ணுங்க" அப்படின்ட்டு இவரு கேட்குறாரு. "நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். உங்களுக்கு எதிரா நான் எதுவும் செய்ய மாட்டேன்" அப்படின்ட்டு இவரு கால்ல விழுந்து கேட்குறாரு. இவரு வந்து பதில் சொல்லாம அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்பதான் கங்ஜூரன் வந்து கிட்ட வந்து சொல்றாங்க. ஏதாவது எங்கள இங்கேயே தங்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. கங்ஜூரன் சொல்றாங்க, "நம்மளோட எமர்ஜென்சில அந்த அளவுக்கு ஸ்டாஃப் இல்ல. இந்த மாரி சிச்சுவேஷன்ல லியேஸ் அந்த மாரி டாக்டர் இருந்தா நம்மளுக்கு இன்னும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "அப்படின்னா பெரிய ஸ்ட்ரென்த் இல்ல. அது பெரிய பிரச்சனையா கூட நம்மளுக்கு மாறலாம்" அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. பிரசிடென்ட் சொல்றாரு. உடனே கங்ஜூரன் சொல்றாங்க, "நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அவனே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எதிரா அவன் எதுவும் செய்ய மாட்டான்னு அவனே ஒத்துட்டுருக்கான். அதனால அவன் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவர் இன்னும் யோசிச்சிட்டே இருக்காரா பிரசிடென்ட். அதுக்கு உடனே அவங்க சொல்றாங்க, "எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மாரி டைம்ல நம்ம வந்து ஒரு அம்மாவையும் 2 ட்வின்ஸ் 2 குழந்தையும் வெளிய அனுப்பிட்டோம்னு சொன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலோட பேரு இன்னும் கெட்டு போயிடும். அதனால வேண்டாம். இதான் நல்ல வழி. நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. சீஃப் கங்ஜுரன் இவ்ளோ சொல்றதுனால, நான் வந்து அந்த குழந்தைய அவங்க அம்மா எல்லாரையும் மத்த பேஷண்ட்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு இவரு ஒத்துக்கிறாரு. பிரசிடென்ட் ஒத்துக்கிறாரு. அப்பாடா! இப்பதான் ஹாப்பி. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ட்டாரு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அந்த ட்வின்ஸோட அப்பா இருக்காரு இல்லையா? அவரையும் லியேசங்கையும் கூப்பிடுறாரு. அவரோட ரூம்க்கு கூப்பிடுறாரு. ஏன்னா, இப்ப வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்றாரு. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்குபேட்டர் கிடையாது இந்த ஹாஸ்பிட்டல்ல. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட கண்டிஷன் வந்து சரியில்லன்னு வேற சொல்றீங்க. நாங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பொறுப்பில்ல. பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கு பொறுப்பில்ல அப்டின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவர சைன் பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே அப்டின்ட்டு அவரும் சைன் பண்றாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு அக்ரீமெண்ட் குடுக்குறாங்க லியேசனுக்கு. "நீங்க கொண்டு வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா, நாங்க எதுவும் பொறுப்பு கிடையாது. நீங்க தான் பொறுப்பு. அதாவது மெரி ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுக்கும் பொறுப்பு கிடையாது. நீங்க கொண்டு வந்த பேஷண்ட்க்கு நீங்க தான் பொறுப்பு" அப்படின்ட்டு லியேசன் கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் குடுக்குறாங்க. அவரும் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிட்டு, அப்புறம் அங்கருந்து எழுந்து போயிடுறாரு. போம்போது அப்புறம் இவரு கூப்பிட்டு கேட்குறாரு. கூப்பிட்டு சொல்றாரு. அ "டாக்டர் லீயேசங், நீங்க பண்ண ப்ராமிஸ ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. என்னோட அதாவது எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னார்ல, அத சொல்றாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்" அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க அம்மாவ பார்க்க வராங்க. அவங்க அம்மாக்குன்னு ஒரு தனியா சின்ன ரூம் குடுத்துருக்காங்க. நர்ஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே ஒரு ரூம் குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவரு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நெனச்சு பார்க்குறாரு. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்னோ வந்துட்டுருக்கு. ஸ்னோ வர டைம்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டுருக்கு. அப்போ எல்லாரும் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டுருக்காங்க. இவரு, அவங்க அம்மாவ, அவங்க அப்பாவ எல்லாரும் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மண்டையிலேருந்து ரத்தமா ஊத்துது. அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அவங்க அம்மா வந்து மண்டையில அடிபட்டு அவங்க அம்மாவையும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்பதான் இவரு வெளில ஓடி வராரு. ஹேன்விஜன் டாக்டர் ஹேன்விஜன் டாக்டர் வெளில ஓடி வராரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கான்ஷியஸா தான் இருக்காரு. ஹேசன் டாக்டர். அப்ப வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு. அவங்க அப்படி சொல்றாரு. அதாவது எங்க அம்மாவுக்கு வந்து நீங்க தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேன்விஜன் டாக்டர் கிட்ட ஹேசன் வந்து சொல்றாரு. ஓகே, கண்டிப்பா நான் எப்படியாவது நல்ல ஆப்ரேஷன் பண்ணி உங்க அம்மாவ சேவ் பண்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அவங்க அம்மா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க தம்பி வந்து கேட்குறான். அம்மா ஏன் எழுந்திரிக்க மாட்றாங்க? அப்படின்ட்டு அவங்க ஊசங் வந்து கேட்குறான். ஆப்ரேஷன் பண்ணி 1 மந்த் ஆகுது. ஏன் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது ஏதோ ட்ரீட்மெண்ட்ல தப்பு தானே. ஆப்ரேஷன் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்து அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அவர நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது ஓகே. ஆனா அம்மாவுக்கு வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனால தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் சொல்றான். சொல்றான்னா அவன் சொல்லல. இவர் வந்து அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வெளில வராரு. ஆன்விஜன் டாக்டர் கிட்ட போய் கேட்குறாரு. பேசுறாரு. டிஎஸ்எம் கிட்ட பேசுறாரு. அதுக்கு ஆன்விஜன் சொல்றாரு, "உங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு சாரி" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. "நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. "உங்க அம்மா ஃபுல்லா ரெக்கவர் ஆகல" அப்படின்ட்டு அவர் கவலைப்பட்டுட்டு தான் சொன்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்" அப்படின்ட்டு ஏசங் சொல்றான். "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ஆப்ரேஷன் ரூம்ல ஆப்ரேஷன் நடக்கும்போது எதுவும் தப்பு நடக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏசங் வந்து ஆன்விஜ் டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாரு. அவர் சொல்றாரு, "நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. "உண்மையை சொல்லுங்க. என்ன ஆச்சோ அதை அப்படியே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு லீ ஏசங் சொல்றாரு. அதுக்கு ஆன்விஜன் சொல்றாரு, "நீ என்ன நம்பலையா?" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. "ஏற்கனவே தான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல. நீ என்ன நம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. "இல்ல, நான் நம்புறேன். அதனால தான் நான் கேட்குறேன்" அப்படின்றாரு. சரி, ஓகே. நீங்க இல்லன்னு சொன்னா இல்ல தான். எதுவும் நடக்கலன்னா ஓகே தான் அப்படின்ட்டு அவர் ஓகே சொல்றாரு. சரி, அப்புறம் ஆன்விஜன் டாக்டர் வந்து சாரி, எனக்கு புரியுது. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சொல்லிட்டு அப்புறம் ஹேண்ட்விச் டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் இவர் அங்கேயே நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு லியேசன். என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து கேட்குறாங்க. இருந்தாலும் யோசிச்சுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்புறம் அவங்க அம்மா பக்கத்துலயே இருக்காரு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து மீட்டிங் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸ், பிரசிடென்ட் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹேண்ட்விச் டாக்டர் சொல்றாரு, நம்மளோட சீஃப் கங் கிட்ட ஏதாவது மெஷர்ஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வச்சிருப்பாங்க" அப்படின்ட்டு அவங்கள கோத்து விட்றாரு நைஸா. அவங்க வந்து ஏற்கனவே சொன்னாங்கல்ல ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு, அதனால கோத்து விட்றாரு. "உங்ககிட்ட திட்டம் இருக்குல்ல, வச்சிருப்பீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "ஆமா, நான் வச்சிருக்கேன். அதாவது நம்ம என்ன பண்ணணும், இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல ஓப்பன் பண்ணி வைக்கணும். நாம இன்னும் பேஷண்ட்ஸ் ஆக்டிவா நிறைய ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். வந்தவங்கள ஏத்துக்கணும்" அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாரு இவரு, "என்னது இன்னும் பேஷண்ட்ஸ அக்செப்ட் பண்ணுமா? ஏற்கனவே நம்மகிட்ட அந்த அளவுக்கு எந்த பொருளும் இல்ல" அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கங்ஜூன் சொல்றாங்க, "கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர சப்போர்ட் வரலன்னா, ஹாஸ்பிட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே நின்னுடும்" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெஷின் ஃபெயிலியர் வேற ஏதாவது பிரச்சனைனா, அது வந்து நம்ம கவர்மெண்ட் தப்பு தான். கவர்மெண்ட் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த சப்போர்ட் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, "நான் கவர்மெண்ட் பத்தி பேசல. பேஷண்ட் பத்தி பேசுறேன். நீங்க வர போற பேஷண்ட்ஸ்க்காக இருக்கிற பேஷண்ட்ட நம்மள நம்பி வந்த பேஷண்ட்ட வெளிய அனுப்புவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியும், அத பண்ணணும். எப்படியும் நம்மளுக்கு 2 நாள்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர சப்போர்ட் வந்து கிடைக்கும். என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு குடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. கங்ஜூரன் சொல்றாங்க. அதுக்கு இவரு கேட்குறாரு, பிரசிடென்ட், "நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்" அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. "ஓகே, நான் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். கண்டிப்பா நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. "பேஷண்ட்ட உள்ள வச்சுக்கணும், அக்செப்ட் பண்ணணும்" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சரி, அதுக்கு பதிலா எனக்கு வந்து நீங்க இந்த ஹாஸ்பிட்டலோட மொத்த பொறுப்பும் குடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து அ மொத்த ஃபுல் பொறுப்பு குடுத்தா தான் இவங்களால ஆக்டிவா வேலை செய்ய முடியும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஈஸியா வந்துராது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க.
அதுக்கு இவர் யோசிக்கிறாரு, ஃபுல் கண்ட்ரோல் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவும் அந்த அப்பாவும் வந்து அந்த ட்வின்ஸை வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் லியேசங்கு, ஜங்டல்மி அப்புறம் அந்த நர்ஸ் 3 பேரை வந்து பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, சாரி சார், என்னால் தான் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வேண்டியதாச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் முக்கியமான விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்க்யூபேட்டர் கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சீக்கிரமாக இன்க்யூபேட்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால அந்த ஷிப்புக்கு வந்து சீக்கிரமாக தேவையான அளவு ஃபியூவல் கொண்டு வாங்க. அதாவது எரிபொருள் கொண்டு வாங்க, கேஸோ டீசல் எது ஒன்று இருக்கோ அதை கொண்டு வந்து போடுங்க அப்படின்ட்டு அவங்க லியேசங்க சொல்கிறாரு. ஓகேங்களா, அப்போ தான் வேறு ஹாஸ்பிட்டல் போக முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, எனக்கு புரியுது அப்படின்ட்டு அந்த ட்வின்ஸோட அப்பா சொல்கிறாரு. அப்புறம் அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, சரி ஓகே நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் போய் ஏதாவது டீசல் ஏதாவது பெட்ரோல் எதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக எப்படியும் இந்த சுச்சுவேஷன் வந்து டேஞ்சரஸாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க 3 பேரும் பார்த்துட்டு போகும்போது லியேசங் மட்டும் போகிறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க நடுவில். என்னாச்சும் 2 பேரும் நடுவில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, ஜங்டல்மி சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால நான் இங்கேருந்து போகிறது தான் கரெக்டு, நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் அது மட்டும் இல்லை, இவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நானும் என் ஃபேமிலியை போய் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஸோ நான் அவங்கள போய் பார்க்கணும், நானும் போகிறேன் அப்படின்ட்டு அவர் 2 பேரும் போகிறேன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்கிறார், என்ன 2 பேரும் விட்டு போகிறீங்களா, இவ்வளோ தூரம் வந்துட்டு பாதியில் விட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் இன்டர்காமில் வந்து ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு வாய்ஸ் வருது. அதாவது சீஃப் கங்ஜரன் பேசுகிறாங்க. அவங்கள தான் எர்த்குவேக் மெஷர் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சீஃபை வந்து கங்ஜரனை போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மிரி ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சி ஸ்டேட்டுக்கு வருது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இனிமேல் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஆப்ரேஷன் ரூம், எமர்ஜென்சி ரூம், ஐசியூ ரூம், இந்த ரூம் 3 ரூம் தவிர மற்ற எந்த ரூம்லையும் எலக்ட்ரிசிட்டி ஆனாக இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. பவர் கட் ஆட் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ்க்கும் எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ்க்கும் நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஃபஸ்ட் மெத்தட் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. லிஃப்ட் கூட வேலை செய்யலை. அப்போ போனவங்க துணி எடுக்க போனவங்க, பெட் ஷீட்ஸு பிளாங்கெட்லாம் எடுக்க போனவங்க இன்னும் வராங்க மேலே, யூன்ஸோலும் அந்தேகிலும். அப்புறம் இப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகாததுனால 2 பேரும் ஸ்டெப்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எந்த பேஷண்ட்ஸ் டிஸ்சார்ஜுக்கு ரெடியாக இருக்காங்களோ, அப்புறம் எந்த பேஷண்ட்டால் நடக்க முடியுமோ அவங்களெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் மற்ற பேஷண்ட்டு கொண்டு வரும்போது, கிரிட்டிக்கல் பேஷண்ட்டு கொண்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யாரும் ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லோரும் போங்கன்னு சொன்னால், நாங்களாம் கேன்சர் பேஷண்ட்டை எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறது, எங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் எதாவது பொறுப்படுத்திப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கங்ஜரன் கிட்டேயும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பேஷண்ட்ஸோட கார்டியன்ஸில் இன்னும் நாங்கள் போக மாட்டோம், இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இவர் லியேசங் வராரு. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் கட் ஆகிடுச்சு. ஆப்ரேஷன் ரூம், ஐசியூ ரூம், எமர்ஜென்சி ரூம் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பேஷண்ட்டை டிஸ்சார்ஜும் பண்ணுறோம். அதுவும் நடக்க முடியாத பேர் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே வரப்போகிற மற்ற அர்ஜென்ட்டான பேஷண்ட்ஸ், கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மெஷர்ஸை கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம்னு இல்லை, நாங்கள் கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்றதுனால தான் அவங்களை எல்லோரும் இங்கேருந்து போக சொல்கிறோம், மற்ற பேஷண்ட்டையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் எல்லாரையும் காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ தான் ஹேண்ட்வாஜ் டாக்டர் வராரு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அப்போ தான் அந்த பேஷண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கங்ஜரன் சொல்கிறாங்க, எங்களை நம்புங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் லியேசன் பேசிட்டு வெளில வராரு. ஹேண்ட்வாஜன் கேட்குறாரு, நீ சொன்னதெல்லாம் உண்மையா, நீ என்ன நிஜமாக தான் சொன்னியா அப்படின்ட்டு. என்னது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பேஷண்ட்ஸை நான் விட்டுற மாட்டேன் அப்படி நீ சொன்னது உண்மையா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு லியேசன் சொல்கிறாரு, நானும் ஒரு கார்டியன் தான், அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலோட சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நீ உன்னால் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ஏதாவது இஷ்டத்துக்கு எதாவது பண்ண போனீங்கன்னா அது பேஷண்ட்க்கு டேஞ்சராக தான் முடியும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கு லியேசன் கேட்குறாரு, இப்போ நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு கன்வென்ஷன் டாக்டர் சொல்கிறாரு, இல்லை நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கங்ஜரன் வராங்க, வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி எங்களை ஒத்துழைப்பீங்களா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு.
ஒரு டாக்டர் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டர்ஜன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எல்லாரையும் அனுப்பணும் இல்லையா, அதுக்கு அவங்களோட ரெக்கார்ட் எல்லாம் சொல்லி அனுப்பணும். பார்த்தா இப்போ எலக்ட்ரிசிட்டினால சிஸ்டம் ஒர்க் ஆகலை. அதனால என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஃபுல் சார்ட் கொண்டு வராங்க. நிறைய பேஷண்ட்டோட சார்ட்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆக போகிற பேஷண்டோட சார்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு பேஷண்டோட சார்ட் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் ஒருத்தவங்களாம் பார்த்து அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த பேஷண்ட் வந்து இவங்களுக்கு கார்டன் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுமோ சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் இங்கே எல்லாரையும் ஒருத்தவங்களா பார்த்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது வந்து மேங்க கங்ஜூரன் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக ஓகே எல்லோரையும் பார்த்து அனுப்புறத பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட பையன் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு. அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இருந்தாலும் ஓகே அட்லீஸ்ட் வர பேஷண்ட்டை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே எல்லாரையும் பேஷண்ட்டை கூப்பிட்டுட்டு கார்டியன்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க வெளியே நின்றுட்டுருக்காங்க. கங்ஜூரன்னு ஸ்பீக்கர் வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்கிறாங்க. இந்த எல்லாரையும் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. எல்லோரும் சேஃபாக பத்திரமா போங்க, ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மற்ற அர்ஜென்ட் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காக தான், கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி புரிய வச்சு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்ருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிகிட்டே இருக்காங்க. குனிஞ்சு சாரி சொல்லி அனுப்பி வச்சிட்ருக்காங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.